வெற்றி பெறுவதற்கு முன்பே வெற்றியை கொண்டாடி தீர்த்த இங்கிலாந்து அணி கடைசி ஓவரில் நடந்த பயங்கர ட்விஸ்ட். மூன்றாவது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்றது யார்? கடைசி 3 பந்தில் 19 ரன்கள் சாத்தியமா? வெற்றி யாருக்கு? உலகமே வியந்த அதிர்ச்சி ரிசல்ட். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி கட்டாயம் கைப்பற்ற வேண்டிய சூழலில் இருந்தது. குறிப்பாக இந்த ஒருநாள் தொடருக்கு முன்பாக 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்றது. அந்த T20 போட்டிகள் கொண்ட தொடரை இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்தது. ஆகவே அதற்கு பழி தீர்க்கும் விதமாக இந்த ஒருநாள் தொடரை இந்திய அணி கைப்பற்றியே ஆக வேண்டிய கட்டாயத்திலும் இருந்தது. இந்த சூழலில்தான் இந்த ஒருநாள் தொடரும் தொடங்கியது. அப்படியாக தொடங்கிய இந்த 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணியும், இரண்டாவது போட்டியில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட இரண்டாவது போட்டியிலும் கூட இந்திய அணிதான் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் ஜோ ரூட் என்ற இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஒருவர் மட்டுமே தனி ஆளாக நின்று கடைசி நேரத்தில் இந்திய அணியின் வெற்றியை இரண்டாவது ஒருநாள் போட்டியில் பிடுங்கிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஜோ ரூட்டின் விக்கெட்டை மட்டும் உடனடியாக வீழ்த்தியிருந்தால் இரண்டாவது போட்டியிலும் இந்திய அணி எளிதாகவே வெற்றி பெற்றிருக்கும். அந்தளவுக்குத்தான் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணியின் மற்ற பேட்ஸ்மேன்கள் அனைவரும் மிகவும் சொதப்பலாகவே விளையாடியிருந்தனர். ஆக எப்படி இருந்தாலும் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றதால் இந்த 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் 1-1 என்ற கணக்கில் இந்த இரு அணிகளும் சமநிலைக்கு வந்துவிட்டது. ஆகவே மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் வெற்றி பெறும் அணிதான் இந்த தொடரை கைப்பற்றும் என்ற சூழல் உருவானது. அந்த ஒரு சூழலில்தான் மூன்றாவது ஒருநாள் போட்டி சற்று முன் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. இந்த ஒரு முடிவுக்கு காரணம் இந்த போட்டி நடைபெறும் பிச்சின் தன்மை என்பது பேட்டிங்கிற்கு சாதகமான பிச்சாகும். ஆகவே டாஸை வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் இந்த முறை சூப்பராகவே விளையாடியிருந்தனர். அதாவது கடந்த 2 ஒருநாள் போட்டிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி சூப்பராகவே பேட்டிங் செய்திருந்தது. அதுவும் 50 ஓவர்கள் முழுமையாக பேட்டிங் செய்து 323 ரன்கள் வரை எடுத்துவிட்டது இங்கிலாந்து அணி. இதற்கு முன்பு நடைபெற்ற 2 ஒருநாள் போட்டிகளிலும் இங்கிலாந்து அணி 260-70 ரன்களை கூட தாண்டவில்லை. ஆனால் இந்த போட்டியில் 300 ரன்களுக்கு மேல் எடுத்து இந்திய அணிக்கு பயங்கர சவாலாக மாறியது. இதன் காரணமாக முதல் இன்னிங்ஸ் முடிந்த பிறகு இந்திய அணியின் வெற்றி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியது. ஏனென்றால் இதற்கு முந்தைய போட்டிகளில் இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய அணியும் கூட 260-70 ரன்களை கூட தாண்டவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் 300 ரன்களை சேசிங் செய்வது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாது. அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில்தான் இந்த போட்டியில் இந்திய அணியும் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் மிகப்பெரிய சர்ப்ரைஸாக சூரியவன்சிக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சூரியவன்சி ஓப்பனிங் இறங்கவில்லை. ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் இறங்கினார்கள். இந்த இருவரும் ஓரளவுக்கு சுமாரான தொடக்கத்தையே கொடுத்தனர். ஏனென்றால் இந்த இருவருமே முதல் 10 ஓவர்களுக்கு உள்ளாகவே விக்கெட்டுகளை இழந்து இருவரும் சேர்ந்து 45 ரன்களை கூட கடக்கவில்லை. ஆனாலும் கூட மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் இந்த போட்டியில் சூப்பராகவே விளையாடியிருந்தனர். குறிப்பாக விராட் கோலி ஒன்டவுனாக களமிறங்கி அதிரடியில் மிரட்டியிருந்தார். முதல் 62 பந்துகளில் அரை சதம் எடுத்த இவர் அடுத்த 33 பந்துகளில் மற்றொரு அரை சதத்தை எடுத்து 100 ரன்களை நிறைவு செய்தார். அதாவது சதத்தை எடுத்திருந்தார். இவருக்கு பக்கபலமாக ஸ்ரேயஸ் ஐயர், இசான் கிசான், வாஷிங்டன் சுந்தர் என இவர்களும் சூப்பராகவே பேட்டிங் செய்திருந்தனர். ஆனாலும் கூட கிட்டத்தட்ட 40 ஓவர்கள் வரை இந்திய அணி பேட்டிங் செய்திருந்த போதும் சூரியவன்சி இந்த போட்டியில் களமிறக்கப்படவே இல்லை. இதுதான் இந்திய ரசிகர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வழக்கமாக சூரியவன்சி ஒரு போட்டியில் இடம்பெறுகிறார் என்றால் கண்டிப்பாக ஓப்பனிங் அல்லது ஒன்டவுனில் கண்டிப்பாக இறங்கிவிடுவார். ஆனால் இந்த போட்டியில் முதல் 5 பேட்டிங் வரிசை முடிந்த பிறகும் கூட சூரியவன்சி களமிறக்கப்படவில்லை. அதே சமயம் திடீரென 43வது ஓவரில் வாஷிங்டன் சுந்தர் விக்கெட்டை இழக்கும்போது அந்த சமயத்தில் சூரியவன்சி களமிறக்கப்பட்டார். இதுதான் பலருக்கும் கூடுதல் ஆச்சரியமாக இருந்தது. இதுவரை ஆரம்பத்தில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சூரியவன்சியை
திடீரென கடைசி நேரத்தில் பேட்டிங் செய்ய களமிறக்கினால் சூழல் என்பது எப்படி இருக்கும் என்ற சந்தேகமும் ரசிகர்களுக்கு எழுந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு முயற்சி என்பது இந்திய அணி எடுத்து பார்க்கும் புதிய முயற்சி என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம், ஓப்பனிங்கில் ஏற்கனவே இந்திய அணியை பொறுத்தவரையில் பல பேட்ஸ்மேன்கள் இருக்கின்றனர். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், சஞ்சு சாம்சன், யாஸ்வி ஜெய்ஸ்வால், அடுத்த கட்டமாக ருத்ராஜ் கெய்க்வாட், இசான் கிசான் உள்ளிட்டவர்கள் ஓப்பனிங் ஸ்லாட்டில் இறங்கக்கூடியவர்கள். ஆகவே கடைசி வரிசையான 6 அல்லது 7வது இடத்தில் இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் வரிசையில் ஹார்திக் பாண்டியா மற்றும் சிவம் தூபே உள்ளிட்ட இந்த இருவரும் தான் இப்போதைக்கு இருக்கின்றனர். ஆனால் இந்த இருவருமே தற்போது சரிவர பேட்டிங் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. இதனால் அந்த இடத்தில் சூரியவன்சியை பயன்படுத்தி பார்க்கவே இந்த போட்டியை இப்படியாக அணுகியது இந்திய அணி நிர்வாகம். அந்த ஒரு முயற்சி கை கொடுத்ததா என்று கேட்டால் அங்குதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்திருந்தது. ஏனென்றால் சூரியவன்சி களமிறங்கும் போது கடைசி 45 பந்துகளில் வெற்றிக்கு தேவை 79 ரன்கள் என்ற சூழ்நிலை உருவானது. இந்த ஒரு இலக்கு என்பது ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் மிகவும் கடினமான இலக்குதான். ஆனாலும் கடைசி நேரத்தில் சூப்பராக பேட்டிங் செய்த சூரியவன்சி அதிரடியாகவே விளையாடினார். இதன் காரணமாக இந்திய அணியின் ஸ்கோரும் வெற்றிக்கு அருகில் வரை வந்துவிட்டது. அதே சமயம் கடைசி சமயத்தில் சிவம் தூபே அவரது விக்கெட்டை முக்கியமான இடத்தில் பறிகொடுத்து விட்டார். அதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மாறியது. இதன் காரணமாக கடைசி ஓவரில் 26 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழல், மிகப்பெரிய கடினமான சூழல் இந்திய அணிக்கு உருவானது. அந்த சமயத்தில் முதல் 3 பந்துகளை எதிர்கொண்ட அக்சர் பட்டேல் அந்த 3 பந்தில் 6 ரன்கள் மட்டுமே தான் எடுக்க முடிந்தது. அதாவது அந்த கடைசி ஓவரின் முதல் பந்தை டாட் பாலாகவும், அடுத்த பந்தில் ஒரு பவுண்டரியும், அடுத்த பந்து ஒய்டாகவும், அதற்கடுத்த பந்தில் ஒரு சிங்கிள் ரன்னும் எடுத்திருந்தார் அக்சர் பட்டேல். இதன் காரணமாக கடைசி 3 பந்தில் 19 ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி என்ற வெற்றி பெறவே முடியாத சூழல் இந்திய அணிக்கு உருவானது. ஆகவே கடைசி 3 பந்தில் 3 சிக்சர்கள் அடித்தாலும் போட்டியை சமன் செய்ய முடியுமே தவிர வெற்றி பெற முடியாது. இப்படி ஒரு இக்கட்டான சூழல் இந்திய அணிக்கு உருவானது. அந்த சமயத்தில்தான் இங்கிலாந்து அணி வீரர்கள் அனைவருமே அப்போது வெற்றியை கொண்டாடத் தொடங்கிவிட்டனர். இந்திய ரசிகர்களும் அந்த சமயத்தில் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்துவிட்டனர். அந்த ஒரு சூழலில்தான் அந்த ஒரு மேஜிக் ஒன்று நிகழ்ந்தது. ஏனென்றால் அந்த கடைசி 3 பந்தில் முதல் 2 பந்துகளை அடுத்தடுத்து சிக்ஸரை நோக்கி பறக்க விட்டார் சூரியவன்சி. இதனால் கடைசி ஒரு பந்தில் 7 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற திரில்லான சூழல் உருவானது. அதுவும் ஏற்கனவே 2 பந்துகளிலும் தொடர்ச்சியாக சிக்ஸர் அடித்ததால் கடைசி பந்தை வீசுவதற்கு இங்கிலாந்து பவுலர் உச்சக்கட்ட பதட்டமானார். இதனால் அந்த பந்தை எதிர்பார்த்தது போலவே நோபாலாகவே வீசிவிட்டார். அந்த நோபாலை தூக்கி அடிக்க முயற்சி செய்த சூரியவன்சி பவுண்டரியாக மட்டுமே அடித்தார். நல்ல வேளையாக அந்த நோபாலுக்கு ரீபாலாக போட ஒரு பால் மிச்சம் இருந்தது. அந்த கடைசியாக போடப்பட்ட ரீபாலில் மீண்டும் ஒரு பவுண்டரியை அடித்து இந்திய அணிக்கு திரில்லான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் சூரியவன்சி. அதுவும் இப்படி ஒரு வெற்றி என்பதை இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாறும் நம்ப முடியாத வெற்றியாக மாறியது. அதே சமயம் இந்த 3வது ஒருநாள் போட்டிக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு வெற்றியை இந்திய அணி படைத்திருந்தது. ஆக இதே போல ஒரு ஆட்டத்தை அதிகாரப்பூர்வ 3வது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி கட்டாயம் வெளிப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் இதுபோன்ற ஒருநாள் போட்டிகளிலும் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இப்போது சூரியவன்சியின் இந்த ஒரு ஆட்டம் கட்டாயப்படுத்தி இருக்கும். இதுவரை T20 தொடரில் மட்டுமே சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுத்த இந்திய அணிக்கு நான் ஒருநாள் போட்டியிலும் சிறப்பாக விளையாடுவேன் என்று இந்த போட்டி மூலமாக உணர்த்தியிருக்கிறார் சூரியவன்சி. அதுவும் கடைசியாக இறங்கினாலும் சூப்பராக விளையாடுவேன் என்று உணர்த்திவிட்டார். சரி, நீங்கள் சொல்லுங்கள், சூரியவன்சியின் இந்த ஒரு அதிரடி ஆட்டத்தை பற்றியும் நம்பவே முடியாத இந்திய அணியின் இந்த அதிசய வெற்றியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.